அண்மைச் செய்தி, மதுரையில் அறிவிக்கப்பட்ட திட்டத்தின் நிலை என்ன? விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைப்பில் இருக்கிறார். பிரசன்னா, மதுரையில் அறிவிக்கப்பட்ட திட்டத்தின் நிலை என்ன என்று ஒரு அறிக்கை வந்துள்ளது. இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? அருணா, மதுரையில் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட தேசிய மருந்துசார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம் அந்த நிப்பர் அதுக்குண்டான நடவடிக்கை இப்போது எதுவுமே மேற்கொள்ளவில்லை என்கின்ற தகவல் அறிமுறை சட்டத்தின் கீழ் தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட மத்திய அரசால் 1998 இயற்றப்பட்ட சட்டத்தின்படி தேசிய மருந்துசார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம் ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கின்றன. தற்பொழுது நாடு முழுவதுமே 7 தேசிய மருந்துசார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகங்கள் இருக்கின்றன. அதன் பிரகாரம் பார்த்தோமானால் அகமதாபாத், ஹைதராபாத், கொல்கத்தா, லக்னோ உள்ளிட்ட 7 இடங்களில் இருக்கின்றன. இந்த நிலையில் தென்னிந்தியாவில் பொறுத்தவரை மதுரையில் இந்த 8வது நிதி ஆணையத்தின்படி கிட்டத்தட்ட மதுரையில் ஒரு தேசிய மருந்துசார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற 8வது நிதி ஆணையத்தில் மதுரையில் இதுக்கு உண்டான ஆர்டர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்காக கிட்டத்தட்ட 116 ஏக்கர் நிலமும் மதுரை அடுத்தக்கூடிய இடையப்பட்டியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தற்பொழுது அந்த மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனும் சரி, அதே போல் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூரும் சரி, மத்திய அரசிடம் விரைவில் இந்த சம்பந்தப்பட்ட அந்த 116 ஏக்கர் நிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேசிய மருந்துசார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகத்திற்கு உடனே கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் மதுரையை சார்ந்த பாலமுருகன் என்பவர் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் பெற்றிருக்கிறார். அதன் பிரகாரம் தற்பொழுது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 7 தேசிய அந்த சம்பந்தப்பட்ட கழகங்களை வலுப்படுத்தும் கூடிய நடவடிக்கைகள் தான் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதைத் தொடர்ந்து இப்போ தமிழகத்தில் மதுரையில் அமைய இருக்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட அந்த கழகத்தை தவிர மற்ற இருக்கக்கூடிய 5 கழகங்களுக்கு உண்டான நிதி எதுவுமே தற்போது வரை ஒதுக்கப்படவில்லை என்கின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அமைப்பதற்கு உண்டான எந்த விதமான முன்மொழிவுகளும் தற்போது கூடுதல் விவரங்களை வழங்கினார் பிரசன்னா. நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைந்துள்ளார் பாலமுருகன். திரு பாலமுருகன் சார், வணக்கம். வணக்கம் சார், மதுரையில் அறிவிக்கப்பட்ட திட்டத்தின் நிலை என்ன என்று தற்பொழுது ஒரு அறிக்கை வந்துள்ளது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? ஆமா மேடம். ஆக்சுவலா இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 2013 காலகட்டத்திலே 2011லயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க மேம். இதுக்காக பாத்தீங்கன்னா மதுரை இடைப்பட்டியில தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா ஒரு 100 ஏக்கர் லேண்ட் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. லேண்ட் அலோகேட் பண்ணி அந்த நிப்பர் நிறுவனத்துக்கு லேண்டும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு மேம். ஸோ அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால அவங்க ஃபண்ட் அலோகேட் பண்ணாம அப்படியே நிலுவையிலே போட்டாங்க. இது சம்பந்தமா மதுரை எம்பி சு வெங்கடேசன் அண்ட் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சார், இவங்க 2 பேரும் பாராளுமன்றத்தில் ஏற்கனவே கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க. இந்த நிப்பர் திட்டம் எதுக்காக இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க? ஏற்கனவே எய்ம்ஸும் ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு. இதுவும் முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். இது 1200 கோடி ரூபாயில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அந்த 2011 காலகட்டத்தில். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது செயல்படாமலே இருந்துச்சு. நிலமும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாச்சு. கல்லூரியும் தொடங்காமலே இருந்துட்டாங்க. கோர்ஸ்லாம் எதுவுமே தொடங்கவே இல்லை. அதனால கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அட்லீஸ்ட் நீங்க டெம்பரவரி இதுல மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில இடம் இருக்கு, அங்க டெம்பரவரி கோர்சஸ்னாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க, இங்க இருக்கிற மக்கள் பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லி எம்பி அவர்களும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்க திருப்பி ஏற்கனவே அப்பவே சொல்லியிருந்தாங்க, நிதி பற்றாக்குறையினால இப்போ நாங்கள் அலோகேட் பண்ண முடியல அப்படின்னு 2021 காலகட்டத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ திரும்ப நம்ம பிடிஆர் சார் அவர்களும் ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது சென்னைக்கு போயிட்டு அவங்க நிர்மலா சீதாராமன் நம்ம பார்த்து அவங்களும் திருப்பி ஒரு ரெக்வஸ்டும் வச்சிருந்தாங்க. அப்பவே சொல்லியிருந்தாங்க இந்த திட்டம் கைவிடப்படுற நிலைமையில தான் இருக்கு. பிகாஸ் ஏற்கனவே அறிவிச்சு பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அந்த 7 நிப்பர் இந்தியா முழுவதும் இருக்கு. அது அதுக்கே எங்களால ஃபண்டு ஒதுக்க முடியல. ஸோ அதனால திருப்பி அதுக்கப்புறம் அறிவிச்ச 5 நிப்பர், மதுரை உட்பட 5 நிப்பர் இது அறிவிச்சாங்க. அது எங்களால ஃபண்டு ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த நிதிக்குழுல முடிவெடுத்திருக்கதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் பிடிஆர் சார் அவர்கள் திருப்பி ரெக்வஸ்ட் பண்ணி நிப்பருக்கு இணையான நிறுவனங்கள் அட்லீஸ்ட் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
ஸோ இப்ப அது சம்பந்தமா வந்து என்ன நிலைமையில இருக்கு, நிப்பர் திட்டம் முழுமையா கைவிடப்பட்டுச்சா இல்ல என்ன நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து ஆர்டிஐ போட்டிருந்தேன் மேம். ஆர்டிஐ போட்டிருந்ததுக்கு இப்போ ரீசெண்டா ரெஸ்பான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதேதான் சொல்லியிருக்காங்க. 2021 வந்து அந்த நிப்பர் துறைக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே 7 நிப்பர் நிறுவனத்துக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கு தான் நாங்க ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். பிறகு அறிவிச்ச அந்த மதுரை உட்பட பிறகு அறிவிச்ச 5 நிப்பர் நிறுவனத்துக்கும் வந்து இப்போதைக்கு தற்போதைய நிலையில வந்து நிதி ஒதுக்கப்பட மாட்டாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. திரு பாலமுருகன், இணைப்பில் வந்து விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி.